ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சித்திரம் சூடரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு மூவி ப்ரொடியூசர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா லொகேஷன் பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. போன இடத்துல ஒரு டிராமா ஆர்டிஸ்ட பாக்குறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவர் மயங்கி போயிடுறாரு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து, அதனால நீங்க ஹைதராபாத்துக்கு வாங்க அப்படின்ட்டு இவர் கூப்பிடுறாரு. அவங்களோட அடுத்த படத்துல வாய்ப்பு தரேன் அப்படின்ட்டு. சரி நம்பிக்கையோட அவங்களும் கிளம்பி வராங்க. கால் ஷீட் எல்லாம் பிரிச்சு ஷூட்டிங்கு போற நாள் வருது. அப்ப பாத்தீங்கன்னா சடனா அந்த டிராமா ஆர்டிஸ்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு திருட்டு குற்றத்துக்காக. அது என்ன, அதுல எப்படி இவங்க மாட்டினாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி பல படங்கள் பார்த்தாச்சு. ஆனா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதை தவிர இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. படத்தை பயங்கர டல்லா தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் சுத்தமா சரியில்லைன்னு சொல்லலாம். அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி எடுத்திருக்காங்க. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் சுமாரா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சினிமோகிராஃபில ஓகேவா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. படத்துல வர காமெடி போர்ஷனா இருக்கட்டும், இல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸா இருக்கட்டும், எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலா பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.